Hi friends, flocculated, deflocculated இது சஸ்பென்ஷனில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு ஆல் இண்டியா எக்ஸாம்ஸில். நம்ம எம்ஆர்பிலையும் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃப்ளாக்குலேட்டட் டிஃப்ளாக்குலேட்டட் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை நம்ம படிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கொஷின்ஸில் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு பாருங்கள். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாரி ஞாபகம் வச்சுப்போம். அதாவது இந்த ஃப்ளாக்குலேட்டட் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆட்டு மந்தைகள் வரும், கூட்டமாக வரும், இல்லைனா ஒரு மாட்டு மந்தை கூட்டமாக வரும். அந்த ஆட்டு மந்தை இல்லைனா ஒரு மாட்டு மந்தையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டீஃப்ளாக்குலேட்டட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிங்க கூட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணும். மொத்தமாக வந்து அது ஒரு 7-8 ஒரு குரூப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது. அது எல்லாமே ஒரு தனித்தன்மையோடு இருக்கும். அதுதான் பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். டீஃப்ளாக்குலேட்டடில் பார்ட்டிகிள்ஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டைட்டி. எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கும். அது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஃப்ளாக்குலேட்டடில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பார்ட்டிகிள் ஃபார்ம் லூஸ் அக்ரிகேட். ஆட்டு மந்தை வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டு மந்தை இல்லை ஆட்டு மந்தை கூட்டமாக வரும். அதை வேட்டையாடுறதுக்கு சிங்கங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஆட்டு மந்தை வந்து கூட்டமாக வர்றது என்னென்னு பார்த்தோம்னா அது ஒற்றுமை கிடையாது. ஒரு பய உணர்வில் அப்படி ஒன்றா பக்கமாக வரும். அது வந்து ஒரு லூஸ் அக்ரிகேட் தான். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தனித்தன்மையோட ஒரு ஒற்றுமையோடு அப்படி சேர்ந்து வர்றதில்ல. ஒரு லூஸ் அக்ரிகேட் தான். ஒரு பய உணர்வில் அது பக்கமாக வரும். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள். ஃப்ளாக்குலேட்டடில் ரேட் ஆஃப் செடிமெண்ட் ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 கணக்கில் கூட்டமாக வரும். டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ரேட் ஆஃப் செடிமெண்ட்டை கூட அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரேட் ஆஃப் செடிமெண்ட் இஸ் லோ. எதில் டீஃப்ளாக்குலேட்டடில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சிங்கம் 10 சிங்கம் தான் ஒரு இடத்துல இருக்கும். வேட்டையாடுறதுக்காக அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு 5 அடி 7 அடி 6 அடி வித்தியாசத்தில் அப்படியே படுத்து கிடக்கலாம். இப்போ இதை வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. ரேட் ஆஃப் செடிமெண்ட் இஸ் லோ. இப்போ மூணாவது பாயிண்ட் பாருங்கள். செடிமெண்ட் இஸ் ரேப்பிட்லி ஃபார்ம்டு. இது வந்து மூணாவது பாயிண்ட் ஃப்ளாக்குலேட்டடில் ரேப்பிட்லி ஃபார்ம்டு. டீஃப்ளாக்குலேட்டடில் ஸ்லோலி ஃபார்ம்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நிறைய கூட்டமாக வரும். இந்த ஃப்ளாக்குலேட்டடில் இருக்க இந்த ஆட்டு மந்தை இல்லை மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டீஃப்ளாக்குலேட்டடில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கங்கள் நம்ம சொல்லும்போது அது வந்து ஸ்லோவாக தான் கேதர் ஆகும். கிட்ட ஸ்லோவாக வரும். வேட்டையாடுறதுக்காக அப்படியே ஒன்று கிட்ட நெருங்கி வரும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்கள். லூஸ்லி ஃபார்ம்டு செடிமெண்டேஷன் நோ ஹார்டு கேக். இப்போது இந்த ஆட்டு மந்தை இல்லைனா மாட்டு மந்தை பார்த்திங்கன்னா அது வந்து